தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். தெய்வமே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற தெய்வமாக இருக்கிறீர். இன்றைய நாளின் முதல் வார்த்தையிலே ஆபிராம் என்கிற உம்முடைய அடியாரை நீர் அழைத்த உம்முடைய அழைப்பின் குரல் கேட்ட அந்த ஆபிராம் காணாத தேசத்தை நோக்கி பயணமாகிறார். அவருடைய அந்த அழைத்தலுக்கான பதிலிருப்பு அவர் ஒரு ஆசீர்வாதமாக அவர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தன் இனம் முழுவதற்கும், ஏன் உம்மிலே நம்பிக்கை கொண்ட அத்தனை பேருக்கும் ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையின் தந்தையாக மாறுகிறார். தெய்வமே, நாங்கள் ஒவ்வொருவரும் பிறருடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க இந்த ஜூன் மாதத்தினுடைய 23ஆம் நாளிலே பொது காலத்தின் 12வது வாரம் இந்த திங்கட்கிழமையிலே நிறமை அழைக்கிறேன். தெய்வமே, நாங்கள் பிறருடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமாக ஆபிரகாம் வழியிலே இருக்க மக்கள் தாரும். நாங்கள் பிறருக்கு சாபங்களை அல்ல, ஆசீர்வாதங்களை கொடுக்க அழைக்கிற தெய்வமே, அந்த நேரத்துக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பிறருடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்கிற உணர்வை எமக்குள்ளே நீர் எழுப்புவதற்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம். தெய்வமே, நீர் எங்களோடுவே கூடவே இருந்து உம்மோடு பயணிக்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். தெய்வமே, பிறருடைய வாழ்விலே நாங்கள் குற்றம் காணுகிறவர்களாக அல்லாமல் பிறரை நாங்கள் தட்டி கொடுக்கிறவர்களாக, பிறருடைய வாழ்வில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க நமக்கு அருள் தர வேண்டுகிறோம். நமது கண்ணில் இருக்கிற பெரிய மரக்கட்டைகளை வைத்து கொண்டு பிறருடைய கண்களில் சிறு துரும்புகளை பார்க்கிறவர்கள் போல் நாங்கள் அல்லாமல், ஆண்டவரே, பிறருடைய வாழ்வில் நன்மைகளை தேடுகிறவர்களாக, பிறருடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை பகிர்பவர்களாக, பிறருடைய வாழ்வை தட்டி கொடுக்கிறவர்களாக, பிறரை கேலிப்படுத்தாமல் அவர்களை உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து அழைத்து செல்லுகிறவர்களாக இருக்க இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் தெய்வமே. ஆமேன்.